இந்த பொண்ணு துப்பட்டாவை தலையில போட்டுக்கிட்டு அவளோட மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு ரோட்ல நடந்து போறா. அப்ப அங்க நின்ற 2 பசங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து விரட்டிக்கிட்டு பின்னாடி போறாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றான்னா அங்க போன் காட்சிக்கு நின்ற ஒரு பையன் பக்கத்துல ஓடி போயிட்டு நிக்கிறான். அந்த பையனும் பின்னாடி திரும்பி பாக்குறான். அப்ப அந்த 2 பசங்களும் ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு படிச்சுட்டு அந்த இடத்துக்கு நடந்து வரா. அப்ப அந்த பொண்ணு கையில இருந்த பேப்பர்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருது. அப்ப அந்த பொண்ணை காப்பாத்தி விட்ட அதே பையன் அந்த பொண்ணு பக்கத்துல வந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பொண்ணு கையில கொடுத்துட்டு அந்த பொண்ணை அனுப்பி வைக்கிறான். இந்த பொண்ணு அப்படியே நடந்து போய்கிட்டு பின்னாடி திரும்பி அந்த பையனை பார்த்துட்டு போறான். அப்படியே மறுநாள் அந்த பொண்ணு அதே இடத்துக்கு வரா. அந்த பையன் கார பக்கத்துல நின்று இந்த பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே சில நாட்களும் போது ஒரு நாள் இந்த பொண்ணு படிச்சுட்டு வரும்போது கூட ஒரு பையனோட பேசிக்கிட்டு நடந்து வரா. இதை பார்த்து அந்த பையன் அந்த பொண்ணு பக்கத்துல போய் அந்த பையனை வந்து போக சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட கேட்கிறான், எதுக்காக நீ மூஞ்சில துப்பட்டாவை கட்டியிருக்க, அதை வந்து கலட்டு அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்றான். இந்த பையனும் உடனே என்ன பண்றானா அந்த பொண்ணோட மூஞ்சில இருக்க அந்த துப்பட்டாவை வந்து கலட்டிட்டு பாக்குறான். அப்படி பார்க்கும்போது தான் தெரிய வருது இந்த பொண்ணோட மூஞ்சில வந்து ஆசிட் பட்டிருக்கு. இதை பார்த்ததான் அந்த பையன் கேட்கிறான், இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட அந்த பையன் வந்து கேட்கிறான். அப்ப அந்த பொண்ணு நடந்ததெல்லாம் அந்த பையன் கிட்ட சொல்றா. இந்த பொண்ணு வந்து ரோட்ல நடந்து வரும்போது ஒரு பையன் வந்து இந்த பொண்ணோட கையை வந்து பிடிச்சிருப்பான். அது பிடிக்காத அந்த பொண்ணு பையனை வந்து ஓங்கி கண்ணத்திலேயே அடிச்சிருப்பா. அதனால கோவப்பட்ட அந்த பையன் இந்த பொண்ணோட மூஞ்சில எப்படியாவது ஆசிட் ஊத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பான். அந்த ஆசிட் ஊத்துனது வேற யாரும் இல்லங்க, இதே பையன் தான் அந்த பொண்ணோட மூஞ்சில வந்து ஆசிட்டை ஊத்திருப்பான். அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த பையன் நான் தான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினைச்சு ஃபீல் பண்றான்.